அடுத்தது வந்து சம்பந்தி தங்கையோட சம்பந்தி மாமியோட எழுதி வச்சிருக்கான். அதையும் மாப்பிள்ளை அவருடைய பையன் வாசிக்கிற தங்கையோட மாப்பிள்ளை அவர் வாசிப்பார். நீங்கள்லாம் அவரை பார்த்துருக்கேன், நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. இது எழுதினது எங்கள் அம்மா, அவளும் வந்து அவரை பார்த்தது கிடையாது. அவர் பரமபதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட திருமணம் நடந்தது. இருந்தாலும் இந்த குழந்தைகள், அதாவது அவளுடைய டாட்டர்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. 100வது அகவை நிறைவு கூட்டம். இந்துணை பதுமத் அலர்மகள் தனக்கும் தன் துணை நப்பின்னைக்கும் ஆயர்கட்கும் பாண்டவர்க்கும் அடியார்க்கும் வந்துணை மற்றையோர்க்கு என்றருளும் அள்ளிக்கேணி அம்மான் தாள் என் துணை என வணங்கி என் உணர்வுகளை பகிர விழைகிறேன். இது திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலிருந்து இன்ஸ்பிரேஷன் ஆனது. கையில் கோலுடன் கீதாச்சாரியன் அரசு செலுத்தும் ஊரில் கோலின்றி பாடம் புகட்டும் ஆசானாய் நாளொன்றுக்கு ஒரு நற்செயல் என்னும் கடமை சாரணனாய். ஸ்கவுட்ஸ் எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒன் குட் திங் இன் அ டே அப்படின்ற ஒரு முடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது. வேதம் போலும் அந்தனர்கோர் மழை என மழை வருவிக்கும் அந்தன இயக்கத்தவனாய் மங்களமாம் மனைமாட்சியின் நன்கலம் என மக்களை பயந்த தந்தையாய் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வமான உலகநாதன் ஜெகநாதன். இன்று காண்பது அகவை 100 மனமே எழுந்து அவர் சிறப்பை கூறு. அவர் அல்லிக்கேணி கடலில் குளித்தெடுத்த நட்புக்கள் 5 நாச்சியார் தென்மொழி தன்னை வேணும் கோதையாய் எண்ணியாங்கு முடிக்கும் இதய கமலத்தினளாய் பேதமின்றி என்றும் அன்பு மழை பொழியும் பிரேம பாசத்தினளாய் சுற்றம் பேணி போற்றும் சுகுணத்தினளாய் நல்முத்துக்கள் 4 பயந்த அந்நல்லவர் 5ஆம் முத்தை மட்டும் தன்னகப்படுத்திக் கொண்டாரோ. மகனால் மட்டும் தானா தந்தைக்கு பெருமை? இல்லையே, இதோ பாருங்கள், மகள் தந்தை காற்றும் உதவி இவள் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என புதுக்குரல் படைத்து தந்தையை போற்றும் 4 பேர் போற்ற வாழ்க என்பர் இவர்களும் அத்தகு 4 உயிருடன் வாழ்பவரை புறப்பதே பாரம் என்னும் இவ்வல்லுலகில் அமரரான தந்தையை, முதல் ஆசானை, முதல் எழுத்தறிவித்த இறைவனை, பண்புடன் போஷித்த பாசமிகு பிதாவை ஆழ்வார் தமிழென பொங்கும் பரிவுடன் போற்றும் நன் மக்களுக்கும் அவர்களை ஈன்றளித்த நல்லாசான் தெய்வத்திரு ஜெகநாதன் அவர்களுக்கும் என் பணிவான வந்தனங்கள் என்றும் உரித்தாகுக. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்னும் வகையில் நல்லார் 4 பற்றி கூற நல் வாய்ப்பளித்த சிங்கப்பிரானுக்கு வணக்கம். நன்றி. அனைவரும் நலமே பெறுக. தேவகி ராஜாமணி அடியே.